மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய மொத்த துர்குணங்களையும் ஒன்றாக இணைத்து காண்பிக்கிறார்கள் சூரபத்மனை. அப்படிப்பட்ட அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தா, அந்த சூரசம்ஹார நிகழ்வின் மூலமாக நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்னன்னு சொன்னா, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்துணை அசுர குணங்களையும் அந்த சுப்பிரமணிய சுவாமியானவர் அழிக்கிறார் என்பதுதான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சூரசம்ஹார நிகழ்வின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த சூர சம்ஹாரம் அப்படின்னு அதற்கு பெயர் வைத்திருந்தாலும் கூட, சம்ஹாரம் அப்படின்னு சொன்னால் அழித்தல் என்று பொருள். இங்கே நம்ம சூரசம்ஹாரனை நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். சூரனை வதைக்கிறாரா, சூரனை முழுமையாக அழித்து விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரபத்மனை முழுமையாக அவர் அழித்திருக்கவே மாட்டார். சூரபத்மன் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மரமாக மாறி நிற்கிறான். இவருடைய வேலானது அந்த மரத்தினை இரண்டாக பிளக்கிறது. அதனை இரண்டாக அப்படியே தலைகீழ இப்படி அப்படி மாற்றி போட்டுறா. ஒரு பாகம் என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மயில் பறவையாக மாறி இவருடைய வாகனமாகவே சேர்ந்து விடுகிறது. மற்றொரு பாகம் ஒரு சேவலாக மாறி இவருடைய கொடியிலே இடம் பிடித்து விடுகிறது. ஆக இதுதான் கான்செப்ட்னு வச்சுப்போம். இப்போ இந்த சூரசம்ஹாரத்தினுடைய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு பார்ப்போமா. அதாவது ஒரு அசுரன் அப்படின்னு சொன்னால், சூரபத்மனை நம்ம அசுரனாக பார்க்கிறோம், அசுர குலத்தினுடைய ஒரு தலைவனாகவே பார்க்கிறோம். அசுரன்னு சொன்னால் ஏதோ 2 கொம்பு முளைச்சிருக்கோம், பல்லெல்லாம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் தான் அவர்களும். மனிதர்கள் தான். இந்த மனிதர்களிடத்திலே தேவையற்ற குணங்கள்னு சொல்றா இல்லையா, துர்குணங்கள் எவரிடத்திலே அதிகமாக காணப்படுகிறதோ அவர்களை அசுரன் என்றும், நல்ல குணங்கள் அதே மனிதரிடத்திலேயே சத்குணங்கள் மட்டும் நிரம்ப பெற்றிருந்தால் அவர்கள் தேவர்கள் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார்கள். அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய அந்த அடிப்படை தர்மமானது நமக்கு உரைக்கிறது. அதனால தான் நம்ம அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வைத்தே பிரித்திருப்பார்கள். இது தேவகண நட்சத்திரம், இது மனுஷகண நட்சத்திரம், இது ராட்சசகண நட்சத்திரம் என்று நட்சத்திரங்களை பிரித்திருப்பார்கள். எதற்காகன்னு சொன்னால், தான் தனது இது எனக்கானது மட்டும், எனக்கானது மட்டும் பெறுவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு வந்தால் அது ராட்சச குணத்தினை கொடுத்து விடுகிறது. இது எனக்கு மட்டும்தான்ப்பா, ஆனால் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பாட்டி நான் இருந்துக்கிட்டு இருப்பேன், நான் யாருக்கும் தரவும் மாட்டேன், யாரிடத்துலேருந்தும் பிடுங்கவும் மாட்டேன்னு இருந்தால் அது மனுஷ கணமாக பார்க்கப்படுகிறது. அதே இது எனக்கானது எதுவும் இல்லை, எல்லாமே மற்றவர்களுக்காகத்தான், எனக்கு தான் தனதுன்னு நான் சேர்த்து வச்சுக்க மாட்டேன், எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணிடுவேன்னு சொன்னால் அது தேவகுணமாக பார்க்கப்பட்டது. இப்படி அந்த குணங்களின் அடிப்படையில் தான் இது அசுரன் என்று பிரித்தார்கள். அப்படி இந்த தேவையற்ற துர்குணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துர்குணங்களுடைய மொத்த ஸ்வரூபமாக ஒரு அசுரனாக மாறி, அதுவும் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக அந்த சூரபத்மனானவன் நமக்கு காட்சி அளிக்கிறான். இப்படி ஒரு மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய மொத்த துர்குணங்களையும் ஒன்றாக இணைத்து காண்பிக்கிறார்கள் சூரபத்மனை. அப்படிப்பட்ட அந்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தா, அந்த சூரசம்ஹார நிகழ்வின் மூலமாக நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்னன்னு சொன்னால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அத்துணை அசுர குணங்களையும் அந்த சுப்பிரமணிய சுவாமியானவர் அழிக்கிறார் என்பதுதான். ஆக அந்த சூரசம்ஹார நிகழ்வினை காணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மூர்க்க குணங்கள், அந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு சொல்லப்படக்கூடிய அத்தனை ஆணவ குணங்களும் அத்தனை கர்வங்களும் என்னிடத்திலிருந்து அழிய வேண்டும். உன்னுடைய பாதங்களை நான் சரணடையும் பொழுது இந்த குணங்கள் அத்தனையும் என்னிடத்திலிருந்து காணாமல் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்த்துவதுதான் இந்த சூரசம்ஹார நிகழ்வு என்பது. சூரன் அப்படின்னு எடுத்துக்கிறத விட, அது சூரபத்மன் என்று நாம் புரிந்து கொள்வதை விட, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்குணங்களின் மொத்த உருவம்தான் அந்த சூரபத்மன். ஆக அந்த நிகழ்வினை காணுகின்ற அந்த நாள் முதலாக நம்ம எப்படி ஆகணும்னு சொன்னால், நம்மிடத்திலும் இந்த தேவையற்ற குணங்கள் அனைத்தும் மறைந்து
நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், நானும் இறைவனுடைய பாதத்திலேயே என்றும் சரணாகதி அடைய வேண்டும், அவனுடைய பாதத்தினை பற்றி கொண்டு மற்றவர்களுக்கு நானும் நன்மையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சூரசம்ஹார நிகழ்விற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தத்துவம். இது ஆன்மீக ரீதியாக நமக்கு என்ன நன்மை நடக்கிறதுன்னு சொன்னால், மனமானது செம்மை அடைகிறது அப்படின்னே எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த துர்குணங்கள் நம்மிடத்திலிருந்து காணாமல் போனாலே நம்முடைய மனமும் நிர்மலமாகி விடுகிறது அல்லவா. மனதிலே எந்த விதமான அழுக்குமின்றி நாமும் சுத்தம் அடைந்து விடுகிறோம். அப்படி ஒரு சுத்தமான இடத்திலே தான் இறைவன் குடியிருப்பான் அப்படின்னே சொல்றார். ஆக இந்த சூரசம்ஹார நிகழ்வினை எல்லோரும் கண்டு கழிக்க வேண்டியது. கண்டு கழித்தல் மட்டுமல்ல, முருகா 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 என்று அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டியது. அந்த நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், சரவணபவ என்கின்ற அந்த ஷட்டாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டியது. இந்த ஷட்டாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த 6 துர்குணங்களும் காணாமல் போய்விடும். நம்முடைய மனதிலும் அன்பு என்பது குடிகொள்ளும். அந்த இடத்திலே முருகனினுடைய அந்த அருளானது பரிபூரணமாக நிறைந்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.